அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ். எம்பிபிஎஸ் படிக்க நினைக்கிற குழந்தைகள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்க நினைக்கிறாங்க. என்ன காரணம்? காலேஜ் ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு 18,000 தான் வருதுங்க. ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் மாதம் மாதம் கட்டிக்கலாம். ரூம் ரெண்ட் அப்படிங்கிறது இயர்லி ஒன் டைம் ஒரு ரீசனபிள் ஃபீஸ் தான் வாங்குறாங்க. எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாலும் கூட வருஷம் 1 லட்சத்தில் நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிச்சிடலாம். அப்போ 4.5 years தான் ஃபீஸ் வாங்குறாங்க. 4.5 லட்சத்தில் நம்ம எம்பிபிஎஸ் படிப்பை முடிச்சுட்டு வந்துட முடியும். அது போக நமக்கு அது நம்ம இன்டர்ன்ஷிப் பீரியடில் ஹவுஸ் சர்ஜன் சொல்லக்கூடிய பீரியடில் ஸ்டைஃபண்டும் கொடுக்குறாங்க. அப்போ அதனால் ஒரு பிரச்சனைகள் இல்லை. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்கிற குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் இல்லை. பட் அந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் ஈஸியாக கிடைக்குமா அப்படின்னா அதில் கிடைக்கிறது கஷ்டம். கட் ஆஃப் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன காரணம்? இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், எல்லாருக்குமே கிடைக்காது. காம்படிட்டிவ் ஃபீல்டு ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எத்தனை குழந்தைகளுக்கு கிடைக்கும், எத்தனை குழந்தைகளுக்கு கிடைக்காதுன்னு போட்டிருக்கோம். அப்ளிகேஷன் போடுற குழந்தைகள்ல அப்போ பொதுவாக நீட் குவாலிஃபை ஆகிற குழந்தைகள்ல ஆவரேஜாக 10 குழந்தைகள்ல ஒரு குழந்தைக்கு தான் கிடைக்குது. அது பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் சேர்ற குழந்தைகளை கணக்கு பண்ணிட்டோம்னா 4 குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைகள் கிடைக்கும், 3 கிடைக்காது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தது, நீங்கள் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னா 6 பேரில் ஒருத்தருக்கு கிடைக்கும், 5 பேருக்கு கிடைக்காது. அதுக்காக நீங்கள் படிக்காமல் கிடையாது, நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க. பட் இருந்தாலும் இடங்கள் குறைவாக இருக்கிறதுனால கிடைக்கிறது இல்லை. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரிப்பீட் பண்ணலாம், இல்லை நம்ம வேற கோர்ஸ் படிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார சூழ்நிலை ஒத்து வருது, கவர்மெண்ட் கோட்டாவில் நமக்கு படிக்கக்கூடிய சூழ்நிலை வருது அப்படின்னா அடுத்தது கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜஸில் படிக்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான விஷயமா இருக்குது. டீம்டு யூனிவர்சிட்டியும் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ஆர்ஐ கோட்டாவும் அதிகமாக இருக்குது. அது எல்லா நாளையும் கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிறத உண்மையும் கூட. ஒருவேளை நம்ம குழந்தைகள் ஆசைப்பட்டுட்டாங்க, எப்படியாவது நம்ம ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, நம்ம குழந்தைகளை எம்பிபிஎஸ் படிக்க வைக்கலாம் அப்படின்னு பெற்றோர்கள் நினைக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறது அப்படின்னா இந்த காலேஜ் ஃபீஸுங்க. ஸோ இந்த காலேஜ் ஃபீஸ் அப்படிங்கிறது கல்வி கட்டணம், டியூஷன் ஃபீஸ்னு ஒன்று இருக்குது, டெவலப்மெண்ட் ஃபீஸ்னு இருக்குது, அதர் ஃபீஸ், ரிசர்ச் ஃபீஸ்னு ஒன்று இருக்குது, ஹாஸ்டல் ஃபீஸ்னு இருக்குது, ஒன் டைம் ஃபீஸ்னு இருக்குது. இப்படி நிறைய கட்டணங்கள் கூடிக்கிட்டே போகிறதுனால பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேர்டன். தன் குழந்தைகள் ஆசையை நிறைவேற்றி ஆகணும். நல்லா படித்த குழந்தைகள், அவங்களுக்கு எம்பிபிஎஸ் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் பெற்றோர்கள் மிக முக்கியமாக சிந்திக்கிறாங்க, என்னென்னா குறைவான கட்டணத்தில் நம்ம கல்லூரி கிடைக்குமா. அது கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் 7 லட்சத்திலிருந்து 11 லட்சம் வரைக்கும் நமக்கு வருது. பிரைவேட் யூனிவர்சிட்டியில் 11.5 lakhs வரைக்கும் நம்ம ஹாஸ்டலோட வருது. அப்போ ஹாஸ்டல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கூட 9.5 lakhs வரைக்கும் வாங்குறாங்க. பட் டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 5.4 லட்சம் சொல்லியிருந்தாலும் 4 lakhs எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க ஹாஸ்டல் இல்லாமல். அப்போ இந்த சூழ்நிலையில் பெற்றோர்கள் ஒரு ஃபீஸ் குறைவாக இருக்க கல்லூரியை தெரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த வீடியோ நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நிறைய குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அப்போ ஒரு 2 கல்லூரிகள் நமக்கு ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஸோ ஒரு சில கல்லூரிகளில் 4.5 வருஷம் ஃபீஸ் வாங்குறாங்க, ஒரு சில கல்லூரிகள் 5 வருஷம் வாங்குறாங்க. அப்படியெல்லாம் பார்க்கும்போது ஸோ தமிழகத்திலேயே ஒரு பெஸ்ட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னா பிஹெச்இ இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்ங்க. ஸோ அந்த பிஹெச்இ இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்ல கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் படிக்கிறதுக்காக டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 4.5 lakhs கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணது. டெவலப்மெண்ட் ஃபீஸ் அப்படிங்கிறது 0.4 lakhs கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணது. இதை தாண்டி அதர் ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு 0.85 lakhs வாங்குறாங்க. நெக்ஸ்ட் இயர்ல இதுலயும் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. இது 0.85 lakhsல கொஞ்சம் 10-20,000 கம்மியாக வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹாஸ்டல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமான ஃபீஸாக தான் இருக்கு. 2.25 lakhs இருக்கு, 2.5 lakhs இருக்கு. சிங்கிள் ரூம் கொடுக்கறதுனால பிஹெச்ல ஹாஸ்டல் ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கு. அப்போ மொத்தமாக பார்க்கும்போது 8 லட்சம் வருதுங்க. அப்போ 4.5 வருஷத்துக்கு தான் ஃபீஸ் வாங்குறாங்க. இப்போ 36 lakhs வருது. ஸோ பிஹெச்இ மெடிக்கல் காலேஜ் ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும். நீங்கள் ஹாஸ்டல் இல்லாமல் வெளியே தங்கி படிக்கக்கூடிய சூழ்நிலை கோயம்புத்தூர்ல அங்கே இருக்குதுங்க. ஒரு நல்ல லொக்கேஷன்ல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் வீடு வெளியே எடுத்து தங்கியும் படிக்கலாம். ஹாஸ்டல் கம்பல்சரி கிடையாது. அப்போ ஒரு குறைவான கட்டணத்தில் படிக்க நினைச்சா பிஹெச்இ ஒரு நல்ல வாய்ப்பு தான். பட் பிஹெச்டியுடைய கட் ஆஃப் கவர்மெண்ட் கட் ஆஃப்க்கு ஈக்குவலாகவே வந்துடுது. 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் ஒரு சில கேட்டகரியில் குறையுது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி ஒருவேளை நமக்கு பிஹெச்இ இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்ல கிடைக்கல அப்படின்னா அடுத்தது ஃபீஸ் குறைவாக இருக்கிற கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா கற்பக விநாயகா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் காஞ்சிபுரத்தில் இருக்குங்க. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 4.35 lakhs, டெவலப்மெண்ட் ஃபீஸ் 0.4 lakhs. இது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ். இந்த ரெண்டுமே. அதர் ஃபீஸ் அப்படிங்கிறது 50,000 வாங்குறாங்க. ஒன் டைம் ஃபீஸ் அப்படிங்கிறது
புக்ஸ் ப்ளஸ் யூனிஃபார்ம் ஒரே ஒரு டைம் மட்டும் வாங்குவாங்க ஃபர்ஸ்ட் இயரில். அது 52,000 வருது. 0.5 lakhs அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். அதில் ஹாஸ்டல் ஃபீஸ் 1.25 lakhs சொல்லியிருப்போம். அது ப்ரீவியஸாக பண்ண வீடியோவை அப்படி எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த லாஸ்ட் இயர் என்ன ஃபீஸ் வேணால் 1.4 lakhs, இதில் மேபி ஒரு 10,000 இன்க்ரீஸ் ஆகலாம். அப்போ இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிங்கிறது வருஷம் ஒரு 10,000 20,000 மாறக்கூடிய ஒன்று. மற்ற கட்டணங்கள் மோஸ்ட்லி மாற்றுறது கிடையாது. அப்போ 6.65 lakhs per year வருது. 5 வருஷத்துக்கு நம்ம பார்க்கும்போது 34 lakhs வருதுங்க. அப்போ இந்த கற்பகநாயகா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸில் நீங்களும் வெளியே ரூம் எடுத்து தங்கி படிக்கிற சூழ்நிலை இருந்தால், இங்கேயும் ஹாஸ்டல் கம்பல்சரி கிடையாது. அப்போ ஒரு குறைவான கட்டணத்தில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ தமிழ்நாட்டிலேயே நீங்கள் குறைவான கட்டணத்தில் நீங்கள் MBBS படித்து வரணும். ஸோ அரௌண்ட் 35 lakhs 36 lakhs. அப்போ இதில் கொஞ்சம் ஒரு லட்சம் வித்தியாசம் வரும். ஏன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் அப்போ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சூழலில் இந்த 2 கல்லூரியில் நீங்கள் படிக்க நினைச்சிங்கன்னா, பட் எல்லாருக்குமே முடியுமானா மார்க்கும் தேவைங்க. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ஃபீஸ் கம்மியாக இருக்கு, நமக்கு எல்லாமே சீட்டு கிடைக்குமானா சீட்டு கிடைக்காது. மார்க் MBBS பொறுத்த வரைக்கும் எந்த அட்மிஷனாக இருந்தாலும், கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாக இருந்தாலும், NRI கோட்டாவாக இருந்தாலும், NRI லேப்ஸ் கோட்டாவாக இருந்தாலும், எல்லாமே நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸில் தான் போக முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு கைடன்ஸ் ஃப்ரீயாக தேவைப்பட்டா இரவு 9 முதல் 10 வரைக்கும் கான்டாக்ட் பண்ணுங்க. 9363443685. டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஒருவேளை உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டா எங்களை அப்ரோச் பண்ணுங்க. கைடன்ஸ் நீடுன்னு சொல்லுங்க, அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு சொல்கிறோம். கடைசி வரைக்கும் இந்த எவர்கிரீன் கைடன்ஸ் சேனல் MBBS அட்மிஷனில் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து நல்ல முறையில் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.